அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் திருத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. அதனுடைய திருத்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் உள்ளதாகவும், கோவை மாவட்டத்தில் இறந்த வாக்காளர்கள் 1,19,489 பேர் எனவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் மாதத்தினுடைய 27ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலுடைய அடிப்படையாக கொண்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியலில் யார் யார் இருந்தார்கள், தற்பொழுதும் அதே முகவரில் வசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா அல்லது நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் யார், மேலும் இரட்டை வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் உள்ளிட்டவர்களா இருக்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய பணியான சிறப்பு தீவிர வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த பணி என்பது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் அதனுடைய பணிகள் நிறைவடைந்தது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் என சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கியவர்கள் அனைவருமே தகுதியான வாக்காளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயம் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வெளியாகி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. 2,06,503 வாக்காளர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக 1,93,000 வாக்காளர்கள் அந்த ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு இந்த புதிய ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் தற்பொழுது இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,19,489 பேராகவும், முகவரியில் இல்லாதவர்கள் 1,08,360 பேராகவும், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாக 3,99,159 பேரும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சியினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 3,31,000 நபர்கள்
நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 3,62,428 பேர் சேலம் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக அந்த நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியலும் ஈடுபட்டிருக்கிறது. இதில் 2,74,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்தும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் சரியாக அவருடைய விண்ணப்ப படிகளை கொடுக்க முடியாதவர்களோ அல்லது கொடுத்து இருந்தும் அவர்களுடைய பெயர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியாகாமல் இருந்தாலோ அவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இன்றிலிருந்து நமக்கு வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலுமான நாட்களுக்குள்ளாக தற்பொழுது பெயர் பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான புதிய விண்ணப்பத்தை வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஃபார்ம் 6 என்று சொல்லக்கூடிய புதிய வாக்காளராக சேர்க்கக்கூடிய அந்த நடைமுறையை பயன்படுத்தி வாக்காளர் பெயர் பட்டியலில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்படக்கூடிய ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறாமல் தவறியிருந்தால் அவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான கால அவகாசம் ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகாக புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்கம், அதே போன்று சரிபார்ப்புக்காக திருத்தம் போன்றவை கொடுத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை நடைபெறும் எனவும் அதற்கு பிறகு முழுமையான இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதத்தில் 17ஆம் தேதி என்று வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் தான் அடுத்து நடைபெறக்கூடிய 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாக்காளர் பட்டியலாக இருக்கும். அந்த வகையில நமக்கு இந்த எஸ்ஐஆர் பணிகளில் விடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கான ஒரு இறுதி வாய்ப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பான ஒரு இறுதி வாய்ப்பாக வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் அவகாசம் இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வகையில காலையில் நாம் பார்த்திருந்தோம், தருமபுரியில வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதனுடைய வாக்காளர் நீக்கங்களை பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,53,000 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் 81,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் நாம் பார்த்திருந்தோம். இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்தும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய சூழலில் இதற்கு முன்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொண்ட அந்த வாக்காளர் பட்டியல் என்பது அக்டோபர் 27ஆம் தேதி அன்று யாருடைய பெயர்கள் எல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் இருந்ததோ அவர்களுக்கு தான் எனுமரேஷன் என சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கிடைத்தவை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் பதிவேற்றம் செய்யப்பட்டு அவை தற்பொழுது பரிசீலனைக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் புதிதாக 18 வயது நிரம்பியிருக்கக்கூடியவர்கள் அல்லது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விதிகளின்படி வாக்குரிமை கோரக்கூடிய தகுதியானவர்கள் அவர்கள் ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய அந்த புதிய வாக்காளர் என்ற விண்ணப்பத்தின் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான அவகாசம் ஜனவரி 18ஆம் தேதியுடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்பொழுது வெளியிடப்படக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் விடுபட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது தங்களுடைய முகவரியோ அல்லது பிழை இருக்கும் பட்சத்தில் அதனை சரிபார்ப்பதற்காக இந்த ஜனவரி 18ஆம் தேதி வரையிலுமான இந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.